திருநாளை ஒட்டி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்தோடு சேர்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தை திங்கள் முதல் நாள் தான் தமிழாண்டின் முதல் நாள் என்பதை நேற்று அல்ல, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வின் மூலம் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் கிடைச்ச ஒரு கல்வெட்டில் தமிழாண்டின் முதல் நாள் தை மாதம்தான் என்பதை அந்த கல்வெட்டு உறுதியாக சொல்கிறது. இது இன்று நேற்று எழுதப்பட்ட கல்வெட்டு அல்ல, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு ஆதாரம் இப்போது நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னால் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால், சற்றப்போ ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழறிஞர்கள் எல்லாம் 300க்கும் மேற்பட்டவர்கள் மதுரையில் கூடி தமிழ் வருடத்தினுடைய முதல் மாதம் எது என்பதற்குரிய ஆய்வு ஏற்பட்டாங்க. அந்த ஆய்வு அவங்களுடைய முடிவு என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், 300 அறிஞர்களிலும் சற்றப்ப 250-260க்கு மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆண்டினுடைய முதல் நாள் முதல் மாதம் தை மாதமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனை ஆதாரபூர்வமாகவே எடுத்து சொன்னார். அதற்கு இன்னும் ஒரு முக்கியமாக காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மாதங்களுடைய கணக்கு எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், சூரியனுடைய போக்கை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் சூரியன் தென் திசையிலிருந்து வட திசை நோக்கி செல்வதும், வட திசையிலிருந்து புறப்பட்டு தென் திசை நோக்கி வருவதையும், அந்த காலங்கள் 6 மாதம் காலம் என கணக்கிடப்பட்டிருக்கு. உலகத்திலேயே முதலாக வானிலை சாஸ்திரத்தை கண்டுபிடித்தவர் எழுதியவர் இடைக்காடனார். அந்த இடைக்காடனாருடைய அவருடைய அந்த ஏட்டை, அவர் எழுதிய அந்த ஏட்டை ஆதாரமாக கொண்டுதான் இப்போது நாசா போன்ற வளர்ந்த நாடுகள் ஆதாரமாக கொண்டு அந்த அவர்களுடைய ஆராய்ச்சியை அவங்க தொடங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தமிழ் சித்தர்களால் உருவாக்கப்பட்டு, தமிழ் சித்தர்களால் கண்டறியப்பட்டு, அவங்க உறுதி செய்யப்பட்டு இருக்கக்கூடியதில் ஒன்று, தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி செல்லக்கூடிய அந்த சூரியனுடைய புறப்பாடு நாளான தை திங்கள் 1ஆம் நாள் தான் என்பதை அவங்க அறுதியிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சித்திரை மாதம் 1ஆம் தேதி என்று பிற்காலத்திலேயே உருவானதற்கு என்ன காரணம் என்பதை இதுவரையிலும் யாரும் சொல்லவில்லை. ஆனால் தை மாதம்தான் தமிழாண்டினுடைய முதல் மாதமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய பேர் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நம்மளுடைய நடைமுறையை பாருங்கள். தை மாதம் 1ஆம் தேதி அப்படின்னு சொன்னால், அரசர்கள் காலத்தில் அதற்கு முன்னாலே நம் நாடுகளெல்லாம் அறுவடை ஆகிவிடும். அரசர்களுடைய ஆட்சி காலத்தில் நாட்கள் போக 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 போகத்தான் இந்த அறுவடை சற்று 15 நாள் 20 நாள் பிந்தி வருது. அப்படி வரும்போது என்ன நிகழ்வு நடக்கிறதுன்னு சொன்னால், மழையினால் நமக்கு சேதங்கள் வருது. அந்த காலத்தில் அது அல்ல. இந்த காலத்தினை அறிந்து தை மாதம் 1ஆம் தேதி நம்முடைய நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நெல்லை எடுத்து அரிசியாக்கி புதுப்பானையில் போட்டு பொங்கலிட்டு சூரியனுக்கு படையல் செய்தால் வாழ்வு செழிக்கும், வளம் செழிக்கும், விவசாயம் ஓங்கும் அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தில் செய்தாங்க. இது யாருக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சூரிய பகவானுக்கு செய்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் இருந்து கடவுளை மனிதனாக படைப்பதற்கு முன்னால் அந்த மக்களெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, சூரியனை தான் வழிபட்டிருக்கிறாங்க. இயற்கையை வழிபட்டார்கள். சூரியனை வழிபட்டாங்க, சந்திரனை வழிபட்டாங்க, மழையை வழிபட்டாங்க, பாம்பை வழிபட்டாங்க. இவையெல்லாம் அவங்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கியது. அந்த அச்சத்தை போக்குவதற்காக அவர்கள் அதை வழிபட்டதாக ஒரு வரலாறு சொல்கிறது.
அந்த வகையில் நாம் முதல் கடவுளாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு நம்ம நன்றி சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு படையலை காலையிலேயே சூரியன் உதயமாகும் போது அதை செய்வது வழக்கமாக இன்றும் நாம் கடைபிடித்து வருகிறோம். இதனுடைய பிற்தோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், பிற்தோன்றல் என்ன அப்படின்னு சொன்னால், விவசாயம் சார்ந்த ஒரு நிகழ்வுங்கிறதுனால விவசாயத்திற்கு துணை செய்யக்கூடிய அந்த காளைகளை மாடுகளுக்கும் நாம் ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதுதான் அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல்ங்கிறத நம்ம ஆண்டாண்டு காலமாக வம்சாவளியாக நம்ம செய்துட்டு இருக்கிறோம்.